படம் ஒரு பெரிய ஸ்கேம் என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்த தான் நான் வந்திருக்கேன். அந்த படத்த பார்த்தீங்களா? அந்த படம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல எடுத்துட்டு இருக்காய்ங்க. ஒன்னும் எடுத்துட்டு இருக்காய்ங்க. அதுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி எடுத்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. லியோ படம்லாம் அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் கல்கி 2 பாட்டு எடுக்குறாங்க. அதுவே எடுத்துட்டாங்க. இந்தியன் 3யா ரிலீஸ் ஆக போகுது. ஆனா கங்குவா படம் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? ஏன்னா கங்குவான்றது ஒரு பெரிய ஸ்கேமுங்க, ஸ்கேமு. அதாவது சூர்யாவை எப்படியாவது பேன் இண்டியன் ஸ்டார் ஆக்கணும். அதுக்கு 500 கோடி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 300 250 கோடியில் படம் எடுத்து இந்த படத்துக்கு முட்டு கொடுத்து படத்தில் கேஸ்டிங் பார்த்தீங்களா? எல்லாமே மொக்க. அவன் நான் சிறுத்தை இவ்வளோ ஒரு டைரக்டரா இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியுமா அவனால? அதுக்கப்புறம் பாருங்க, மியூசிக் பாருங்க, டிஎஸ்பி டிஎஸ்பி. ஏண்டா பொன்னியின் செல்வன் படத்துக்கு சரியா ஓட மாட்டேங்குது, கல்கி படத்தையே திட்டுறாங்க. இல்ல கக்குவா கக்குவா கேவலமான படம். இந்த படத்துக்கு முட்டு கொடுத்து இதனால தங்கலான் படம் மட்டுடையாகி இப்போ பாருங்க கடைசியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆக நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது தீபாவளி அன்னைக்கு. இது சும்மா ரஜினி ஃபேன்ஸுக்கும் சூர்யா ஃபேன்ஸுக்கும் ஹைப் கிரியேட் பண்ணி, வெயிட் கிரியேட் பண்ணி அதை ஒரு ப்ரமோஷனாக யூஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் இந்த படம் சோலோவாக தான் வரும். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போய் பாருங்கள். அது தனஜின இன்டர்வியூனா நான் சோலோ தான் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா படம் சரியாகவே அமையல. இது சும்மா ஸ்கேமு. எப்படியாவது ஓடிடி விற்றுட்டு, எப்படியாவது ஃபஸ்ட்டு 2 டேஸ் ஃபேன்ஸை ஏமாற்றிட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு பெரிய ஸ்கேமு. அதுவும் இல்லாமல் இது ஓன் ப்ரொடக்ஷனால படம் இத்தனை வசூல் வந்துச்சு சும்மா பொய் சொல்கிறதுக்காக எடுக்க வேண்டிய படம் தான் கங்குவா. இந்த படம் சூர்யா கெரியரில் கண்டிப்பாக பெரிய டிசாஸ்டராக இருக்கும். ஏன்னா மக்கள் யாரும் முட்டாள் இல்லை. ஸோ இந்த படம் நீ நல்லா பாருங்க. அவன் சொல்கிறது இந்த படம் சூர்யா கெரியர்லேயே பெரிய ஃப்ளாப்பாக ஆக போகுதுன்னு நிற்பது தான். நீங்கள் கரெக்டாக பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் எல்லாம் போய் மேலே போய் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் சூர்யா. ஒழுங்காக ஜிபிம்லாம் இட்டு கொடுத்துட்டாரு. இது தேவையான்னு தெரியல அவருக்கு. இப்போ ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஸோ சூர்யா ஒரு நல்ல ஆக்டரு. இதுக்கப்புறம் இதில் எப்படி எழுந்துச்சு வர போகிறான்னு தெரியல. ஞானவேல் ராஜாலாம் ஒரு ப்ரொடியூசர், எல்லாம் ஒஸ்ட்டு ப்ரொடியூசரு. அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போகணும். தனஞ்சயன் ஐயோ வாயை திறந்தாலே பொய். ஸோ எனிவே நம்ம எப்படி அவங்க டிசாஸ்டர் ஃப்ளாப் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.